ஜெபம் செய்வோம். அன்பு மிரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் கர்த்தருடைய கிருபையே. நம்முடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலை தூரம் புதிதாக இருக்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அங்கே மிக வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் பரவி வந்தாலும் எங்களுக்கு அடைக்கலம் பலனும் ஆபத்து காலத்தில் கூடமான துணையாக இருக்கிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். சத்துருக்கள் எங்களை சூழ்ந்து நின்றாலும் கர்த்தர் எங்கள் பட்சத்தில் நிற்பதனாலே நாங்கள் வெட்கப்பட மாட்டோம் என்ற நம்பிக்கையோடு சமூகத்தில் இருக்கிறோம். நீ கொடுத்த சரீர சுகத்திற்காய் ஸ்தோத்திரம், பலத்திற்காய் ஸ்தோத்திரம், ஜீவனுக்காய் ஸ்தோத்திரம், ஆரோக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம், நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட என்னை தேடுகிறவர்களை நான் தேடு, என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள், அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்ற வார்த்தையின்படியே என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன், அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார் என்று சொன்ன இந்த வார்த்தையை நம்பி இந்த சமூகத்தில் வந்திருக்கிறோம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை தருவேன்னு சொன்னவர். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அதிகாலையில் உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன், ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. கைகளை உயர்த்தி மோசே நின்றது போல ஆரோனும் ஊரும் அவன் கையை தாங்கி பிடித்தது போல மோசேக்கே உதவி தேவைப்படுகிறது. ஜெபத்துல நாமும் ஒருவருக்கு ஒருவர் ஜெபிப்போம். நான் உங்கள் குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் என் குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. நம்ம சத்துருக்களுக்கு விரோதமாய் ஆண்டவர் கொடியேற்றணும்.
யெகோவா நிசியாக நிற்கணும். அதற்காக ஜெபம் பண்ணுங்க. வியாதி இருக்குதுன்னா இயேசுவின் சிலுவையை பாருங்க. அவர் தான் சொன்னார், என் தழும்புகளாலே குணமானீர்கள் என்று. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார், பேதுரு சொன்னார், கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். அவர் தான் அந்த வேதாகமத்தை எழுதி கொடுத்தவர். அவருடைய தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள். இயேசு சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை தருவேன் என்றார். நாங்கள் இந்த இடுக்கண்கள் வழியாக கடந்து போகிறோம். வியாதிகள், தாமதங்கள், திருமணமாகலை, குழந்தை கிடைக்கல, எங்கள் சத்துருக்கள் எங்கள் தலைமையில ஏறி போகிறாங்க. நீர் அதற்கு ஒரு விடையை கொடுத்து, நீர் இப்பொழுதே பதிலை கொடுக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஆனாலும் எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. நாங்கள் எளியவர்கள், குப்பைகள், ஒன்றுக்கு உதவாத தூசிகள். சங்கீதக்காரன் சொன்னது போல நாங்கள் புழுக்கள் அப்பா, நாங்கள் மண் என்று அறிகிறோம். அதனால் நாங்கள் கேட்பதெல்லாம் நீங்கள் தரணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் என்ன யாருக்கு எப்போ கொடுக்க போகிறீங்களோ அதை கொடுத்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம். இதில் ஒரு வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நேற்று தத்தளிப்பின் பாத்திரத்தை அவர் எடுத்து போடுகிறார் என்று நான் சொன்னேன். இது பலருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் பேசுகிறது நான் அல்ல, ஆவியானவரே எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எனவே அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை உங்கள் கைகளிலிருந்து அவர் நிச்சயம் நீக்குவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் நம்புங்கள். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம். இருபத்தி 16ஆம் அதிகாரம். அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். சொல்லுங்க. இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கைகளிலே கொடுப்பார். மோவாபியர்கள் இவர்களை பின்தொடர்ந்து இவளை அழிக்கும்படி அவர் வருகிறார்கள். அப்போது ராஜா என்ன சொல்கிறான்? கர்த்தாவே, நீங்க ஏன் எங்களை மோவாபியர்களின் கைகளுக்கு நீங்க விட்டு கொடுத்தீங்க என்று கேட்கிறான். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், நல்ல கவனிங்க. 12ஆம் வசனம். எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உனக்கும் என்ன? நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசி இடத்திலும் போம் என்றார். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா, அப்படியல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபியரின் கையிலே ஒப்பு கொடுக்கிறதற்கு வரவழைத்தார்
என்றான். திரும்ப வாசிக்கிறேன். இன்னைக்கு நம்ம நிலைமை இதுதான். நல்லா கவனிங்க. இதுதான் சிச்சுவேஷன், இதுதான் அடித்தளம். இன்றைக்கு நாம் வாழ்கிற வாழ்க்கையில் நடக்கிற காரியத்தை மோவாபியரிடத்தில் நல்லா கவனிங்க. திரும்ப நான் வாசிக்கிறேன். கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபியரின் கையிலே ஒப்பு கொடுக்கிறதற்கு வரவழைத்தார் என்றார். யார் அழைத்து வந்துதான்? கர்த்தர் அழைத்து வந்தாராம். எதற்காக அழைத்து வந்தார்? மோவாபியர்களின் கைகளுக்கு 3 ராஜாக்களை ஒப்புவிக்கும்படியாக கர்த்தர் அழைத்து வந்தார். உங்க வயசு என்ன? உங்க படிப்பு என்ன? உங்க வேலை என்ன? உங்க ஊழியம் என்ன? உங்க வாழ்க்கையிலே நடக்கிற காரியம் என்ன? இவை எல்லாவற்றையும் சுருக்கி நான் சொல்றேன். இந்த இடத்துல கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். அவரே வரவழைத்திருக்கிறார். என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னவர் அவர்தான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்திலே வாருங்கள் என்று அழைத்தவர் அவர். நம்மை தெரிந்து கொண்டவர் அவர். தாயின் கருவிலே நம்மை உண்டாக்கினவர், சுமந்தவர், வெளியிலே கொண்டு வந்தவர், நல்ல பெற்றோர்களை கொடுத்தவர், சகோதரர்களை கொடுத்தவர், மனைவியை கொடுத்தவர், சகோதரிகளை கொடுத்தவர், பிள்ளைகளை கொடுத்தவர், வேலையை கொடுத்தவர், ஊழியத்தை கொடுத்தவர். கொண்டு வந்து எங்க நிறுத்திருக்கிறார் பாருங்க. அவன் கையில ஒப்பு கொடுக்கும்படியா, சத்துருவின் கையில ஒப்பு கொடுக்கும்படியா கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார் என்று இந்த ராஜா சொல்லுகிறார். நம்ம என்ன சொல்ல போறோம் இப்போ? இன்னைக்கு இந்த இடத்துல கொண்டு வந்தது யார்? நம்மை. பிரியமானவர்களே, யோசேப்பை விளங்கிட்டு சிறைச்சாலை வஸ்திரம் தரித்து அவனை சிறைச்சாலையிலே பார்வோன் கொண்டு வந்தான். நல்ல கவனிங்க. பாவம் 17 வயது பையன். அவனை எப்படி ஆண்டவர் நடத்தினார் என்பதை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவனை விளங்கிட்டு அவனுக்கு சிறைச்சாலை உடையை கொடுத்து, ரொம்ப நல்லாலாம் இருக்காது, சிறைச்சாலையிலே கொண்டு வந்து நிறுத்தினது, அழைத்து வந்தது யாரு? கர்த்தர். 80 வயது மோசே, பாவம், அவன் 40 வயதுல அவன் பார்வோனுக்கு பயந்து அவன் ஓடுகிறான். ஓடுனவன 40 வருஷம் வனாந்தரத்துல அலைந்து திரிந்தான். லைஃபே நல்லா இருந்தது. இயற்கையா மாடுகளை மேய்த்து கொண்டு, வாக்கு வல்லவன் அவன், படித்தவன் அவன். அவன் இப்போ சொல்கிற மாதிரி நம்ம சொல்லணும்னா, நல்லா படித்தவன், டேலண்டட் ஃபெலோ, ஐஐடியில் படித்தவன் மாதிரி. அவன் ஏதோ ஒரு காரியத்தினால அவனுடைய பக்தி வைராக்கியம், அப்பொழுது இருந்து அவனுடைய பக்தி வைராக்கியம் தன் சகோதரனுக்காக, தன் இனத்திற்காக வைராக்கியமாய் நின்ற பொழுது ஒரு சம்பவம் ஏற்படுகிறது. அதில் பயந்து ஓடினவன் தான்
அதன் பிறகு அவன் வாழ்க்கையில 40 ஆண்டுகள் எல்லாவற்றையும் மறந்து கிழவனான பொழுது கர்த்தர் அவனை அழைத்து கொண்டு பார்வோன் இடத்திலே அனுப்புகிறார். ஆரோன் இடத்துல அல்ல, பார்வோன் இடத்துல. ஆனா சொல்ற, நான் பார்வோன் இடத்துல உன்னை அனுப்புகிறேன். அவன் கைகளிலே பலன் இருந்த பொழுது அவனை அழைத்திருந்தா அது நியாயம். ஆனா இப்போ அவன் கைகள் தளர்ந்து போய் வாக்கு வல்லவன் இல்லாம அவன் திக்கி பேசி மந்த நாவு உள்ளவனா இருக்கும் பொழுது அவனை அழைத்து கொண்டு வருகிறார். இங்க பார்வோன் இடத்துல. ஆரோன் இடத்துல வந்தாலாவது 2 பேரும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அண்ணன் தம்பி அப்படின்னு உறவை புதுப்பித்து கொள்ளலாம். பார்வோன் இடத்துல கொண்டு வந்த பொழுது அவன் கைகளிலே ஆண்டவர் வில்ல, ஈட்டிய, அம்ப, கேடகத்தை கொடுக்க முடியாது. காரணம் என்னன்னா அவன் திடனற்று பலனற்று இருக்கிறான். ஆனால் கர்த்தர் அவனிடத்துல கொடுத்தது என்ன? ஒரு கோலை கொடுத்தார். நீ பார்வோனிடத்துல போய் நீ நில்லு என்றார். நான் சொல்றத செய் அப்படின்னார். அவனை அழைத்து வந்தார். எதிரிடத்துல, சத்ரு இடத்துல அவனை கொண்டு வந்து அவர் நிறுத்தினார். இன்னைக்கு நம்முடைய நிலைமை, நான் எல்லாவற்றையும் எனக்கு ஒப்பிட்டு உங்களுக்கு ஒப்பிட்டு தான் இதை நான் ஆய்வு செய்கிறேன், தியானிக்கிறேன். இன்னைக்கு நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல அழைத்து வரப்பட்டு, திருமணத்தின் வழியாக இருக்கலாம், வேலையில் நீங்கள் சொல்லப்போனால் இன்னைக்கு கூட 2-3 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு தம்பிக்கு வேலைக்கு போயிட்டு 400 பேரில் அவனும் ஒருவன் என்று சொல்லி கண்ணீரோடு கூட எனக்கு ஜெபம் பண்ணும்படி கேட்டான். அங்கே அழைத்து வந்தவர் அவர் தான். அங்கே அவனுக்கு வேலை இப்போ இல்லை. ஏன்னா அவனுடைய எதிரி, சத்ரு, அவனுடைய சீனியர் அவனை இப்போ வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இன்னைக்கு நிறைய கணவன் மனைவி இணைந்து வாழ்கிற வாழ்க்கை சிறைச்சாலை அனுபவங்களைப் போல இருக்கிறது. சிலருக்கு வியாதி, இதுவரைக்கும் மருத்துவத்தையே நாடாத, மருந்து பார்க்காத, ஆப்ரேஷனே தேட்டரை பார்க்காத சிலருக்கு திடீரென்று ஆண்டவர் மருத்துவமனைக்கு அழைத்து போய் அந்த ஆப்ரேஷன் தேட்டரில் நிறுத்தியிருக்கிறார். இதற்கெல்லாம் என்ன காரணம்? நம்ம யோசிச்சு பார்க்கணும். யோசேப்பே அந்த உடையில அழைத்து வந்தவர், அதற்கு முடிவு என்னன்னா அந்த உடையை மாற்றி, அந்த சிறை கைதியின் உடையை மாற்றி அவன் சிறைச்சாலையெல்லாம் திறந்து அவனை அந்த தேசத்திலே அதிபதியாக கர்த்தர் அவனை மாற்றினார். 40 வயதில் செய்ய முடியாத மோசே 80 வயதில் கொண்டு வந்து பார்வோனுக்கு முன்பாக நின்றுட்டு அவனிடத்துல சண்டையிட்டு எகிப்து தேசத்தில் எளிமையாக இருந்த மக்கள் எல்லாம் 80 வயதில் விடுவிக்கும்படியாய் சத்துருக்களோடு கூட போராடும்படி அவனை அவர் வைத்தார், அழைத்து வந்தார். இன்றும் கூட நம்ம வாசிக்கிட்ட இந்த பகுதியில் இந்த ராஜா சொல்லுகிறான், ஒப்பு கொடுக்கிறதற்காக எங்களை அழைத்து வந்தீங்க. இல்லை, ஒப்பு கொடுக்கும்படி அல்ல, சத்துருக்களை உங்க கைகளிலே ஒப்பு கொடுக்கும்படியாக கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். இதை விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு நல்ல சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்ப நடக்கல, ஆனா நடக்கும். ஏன்னா ஆண்டவரே சொல்றாரு, எதுவுமே நடக்காத மாதிரி தான் இருக்கும். காற்றை காண மாட்டீங்க, சான்ஸே இல்லை.
மழையே காண மாட்டீங்க. சான்ஸே இல்லை. ஆனால் வாய்க்கால்களிலே வெட்டுங்க, அதில் தண்ணீர் வந்து நிரம்பும். இது கர்த்தருக்கு அற்ப காரியம். ஒருவேளை நான் போகிற இந்த சூழ்நிலையில இந்த ராஜாவை போல ஏன் ஆண்டவரை எனக்கு கொண்டு வந்து இப்படி நிறுத்துனீங்க, ஒப்பு கொடுத்தீங்க அப்படின்னு கேள்வியோட யோசேப்பை போல நிச்சயமா ஒரு நாளில அவன் ஜெயிலில் கேட்டிருப்பான், ஏன் ஆண்டவரை இந்த நிலையில என்னை கொண்டு வந்து நிறுத்துனீங்க. மோசேவை ஜனங்கள் எல்லாம் வெறுத்த பொழுது, அவன் சொந்த ஜனங்களே வெறுத்த பொழுது, ஏன் ஆண்டவரை என்னை கொண்டு வந்தீங்க அப்படின்னு நிறைய கேட்டான். அவங்கள அழிக்காதீங்க, என் பேரை கிறுக்கி போடுங்க என்றெல்லாம் சொன்னான். ஆனால் முடிவில் பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் மோசே கைகளினாலே கர்த்தர் அடித்து போட்டார். ஆகாதென்று தள்ளின யோசேப்பை உயர்த்தி எந்த ராஜ்யத்தில் எந்த சத்துருக்களுக்கு முன்பாக அவன் முழங்காலிட்டு சிறைச்சாலையில் இருந்தான், அதே இடத்துல அவனை எடுத்து சிங்காசனத்தில் உட்கார வைத்து அவனுடைய சகோதரர்களுக்கும் இஸ்ரேல் மக்கள் யூதர்களுக்கும் இரட்சகனாக, உதவி செய்கிறவனாக, நன்மை செய்கிறவனாக அவனை கொண்டு வந்தார். இங்க கூட ஆண்டவர் அந்த ராஜாக்களை தப்புவிக்கும்படியாய் ஒரு பெரிய அற்புதத்தை அவர் செய்கிறார். ராஜாக்களிடத்திலிருந்து தப்புவிக்கும்படியாக பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். ஆண்டவருக்கு இதெல்லாம் அற்ப காரியம். ஆனால் நான் அவரை நம்பணும். அவருக்கு இது ரொம்ப சுலபமான காரியம். ஆனால் எப்போ அப்படின்னு கேட்கும் பொழுது நம்மை நாமே ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விசுவாசித்து ஓயாமல் ஜெபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது நிச்சயம் அந்த காரியத்தை அவர் நிறைவேற்றுவார். ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை ஏன் அழைத்து வந்தீங்க? ஏன் எங்களை நடு ரோட்டில் விட்டீங்க? நீங்கள் ஏன் இந்த பள்ளியில் கொண்டு வந்து என்னை நிறுத்துனீங்க? நீங்கள் ஏன் இந்த ஆஃபீஸில் கொண்டு வந்து நிறுத்துறீங்க? ஆண்டவரே, நீங்கள் ஏன் அழைத்து வந்து எந்த வீட்டில் திருமணம் முடித்து வச்சிங்க? ஆண்டவரே, நீங்கள் அழைத்து வந்து ஏன் இந்த வியாதியில் நான் விழுந்து போகணும்? ஏன் ஆண்டவரே இந்த கல்லூரியில் இடம் கிடச்சி நான் தோற்று போகணும், ஃபெயில் ஆகணும்? ஏன் ஆண்டவரே நான் நல்லா படிச்சுட்டு நீட்டில் சரியான மார்க்கு எடுக்க முடியாத ஒரு நிலைக்கு நான் போகணும்? ஏன் ஆண்டவரே இந்த ஊழியத்தை கொடுத்து ஏதோ ஒரு இடத்துல இருந்து அந்த கீழ் இடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டு இப்போ என்ன மனநிலைன்னா, ஆண்டவரே போதும்பா, இந்த சூழ்நிலையே போதும், இதற்கு கீழையும் நீங்கள் எங்களை இறக்காதீங்க அப்படின்னு சொல்கிற நிலைக்கு ஏன் அழைத்து வந்தீங்க? என்ற கேள்வியை நாங்கள் முன்பாக வைக்கிறோம். கேள்வி கேட்க எங்களுக்கு தகுதி இல்லை. மோச இடத்துல நீங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்க. யோபு இடத்துல நீங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்க. மனுஷன் என கேள்வி கேட்கறதுக்கு அவன் யார்? ஆனால் எங்களால் கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. ஆனால் வருத்தத்தோடு கேட்குறோம், எங்களை அழைத்து வந்தது ஏன்? அப்போ நீங்கள் சொல்கிற ஒரு நல்ல செய்தி என்னன்னா, காற்றை காண மாட்டீங்க, மழையை காண மாட்டீங்க, ஆனால் பள்ளத்தாக்குகளிலே தண்ணீர் நிரப்பும். இது கர்த்தருக்கு அற்ப காரியம். கர்த்தர் மோவாபியர்களை உங்கள் கைகளிலே ஒப்பு கொடுப்பார். திரும்ப சொல்லுங்க, கைகளை உயர்த்தி, கர்த்தர் இந்த சூழ்நிலையை மாற்றி நம்ம சத்துருக்களை ஒப்பு கொடுப்பார். இதனால் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இந்த தேதியில கர்த்தர் பேசி இருக்கிறார். அந்த வார்த்தை உண்மையுள்ள வார்த்தை. நான் சொல்றது ஏதோ பொய் அல்ல.
இந்த வேதாகமத்தில் சொல்லியிருக்கிறதை தான் நான் சொல்லுகிறேன். சத்துருக்களை ஒப்பு கொடுப்பார் என்றார். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தவேன் என்று சொன்னார். உன் சத்துரு இந்த வழியாக பிரவேசிப்பதில்லை, துன்மார்க்கன் இந்த வழியாக பிரவேசிப்பதில்லை, அவன் முற்றிலுமாய் சங்கரிக்கப்பட்டான் என்று சொல்லியிருக்கிறார். பார்வோனையும் அவருடைய சேனையும் நீங்க தண்ணீரிலே கவிழ்த்து போட்டீங்க. யோசேப்பு இருக்கின்ற சமயத்துல யோசேப்பு அடிமைத்தனத்திலிருந்து மேலே உயர்த்தி மற்ற எல்லாரையும் அடிமைத்தனத்துக்காக, சோத்துக்காக, சாப்பாடுக்காக, ஆண்டவரை தானியங்களை கொள்வதற்காக அவனிடத்துல வந்து இறைந்து நிற்கிற, பிச்சை எடுக்கிற நிலைமைய அந்த தேசத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுத்தீங்க. நாங்கள் இப்போ விடாய்த்து போயிருக்கிறோம். எங்கள் நாக்கில் தண்ணி இல்லை, எங்கள் நாவு மேல் நாவோடு ஒட்டி கொள்கிறது. அனுதினமும் உபத்திரவப்படுகிறவர்கள் கைகளிலே மாற்றி நாங்கள் உபத்திரவத்தை அனுபவித்து வைத்திருக்கிறோம். எங்கள் கழுத்தில் வியாதி என்னும் நுகம், கடன் என்னும் நுகம், எங்களுக்கு சத்துரு எங்கள் தலை மேலே உட்கார்ந்து இருக்கிறாங்க. தலை முழுசும் பாரம் இருக்கிறது. பாரத்தை இறக்கி வைங்கன்னு சொன்னீங்க. எங்களால் பாரத்தை தூக்கவும் முடியல, இறக்கி வைக்கவும் முடியல. உம்மை தேடுறோம் ஆண்டவரே, உம்மை தான் தினந்தோறும் தேடுறோம். ஆனாலும் தாமதங்கள் தாமதங்கள் தாமதங்கள். ஆண்டவரே, நீங்க சொல்றீங்க காற்றை காண மாட்டீங்க, மழையை காண மாட்டீங்க. என்னுடைய நினைவுகள் உன்னுடைய நினைவுகள் அல்ல, உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல. ஆமா ஆண்டவரே. ஆனால் நிஜத்தில் சத்துருக்கள் பெருகி இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, நீடித்து வாழ்றாங்க. ஆனால் நாங்களோ இன்னும் வியாதியில, மரணத்தில், திருமணமாகாம, குழந்தை இல்லாம, வேலையில ஒடுக்குதலோட, பணம் இல்லாம, கண்ணீரோட, கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறோம். அழ முடியாம அடக்கி வைக்க முடியும் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள வேதனையை வைத்து தான் நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இத்தனை நாளா இந்த ப்ராட்காஸ்டிங்கில் ஏற்பட்ட இந்த சின்ன தடையை, அது ஒரு பெரிய தடை தான். யார் மூலம் வந்தது எங்களுக்கு தெரியாது. ஒருவேளை யாரெல்லாம் பிளாக் பண்ண கம்ப்ளைண்ட் பண்ணாங்க எங்களுக்கு தெரியாது. ஆனால் அது பிளாக் ஆயிடுச்சு. இன்று வேறொரு நம்பர்லேருந்து அதை நாங்கள் போட ஆரம்பித்திருக்கிறோம். இதையும் எத்தனை சீக்கிரத்தில் பிளாக் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவரே, நீர் விரும்பினாலே இதை நாங்கள் ஆரம்பித்தோம். இப்போ குறைந்தது 2 வருஷம் நாங்கள் நடத்தி வருகிறோம். ஆனாலும் சத்துரு இதை முடக்க பார்க்குறான். ஆனால் உம்முடைய பதில் என்ன? இதெல்லாம் உமக்கு அற்ப காரியம்தான், இதெல்லாம் உமக்கு லேசான காரியம், இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமில்லாத ஒரு குப்பை இது. ஆனால் எங்களுக்காக வழக்காடுகிறவர் யார்? எங்களுக்காக வழக்காடுகிறவர் யார்? எங்களுக்காக பேசுகிறவர் யார்? ஒருத்தரும் இல்லை. உம்மை தவிர ஒருத்தரும் இல்லை. நீங்களும் மௌனம் சாதிப்பீர் என்று சொன்னார். இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து உமக்காக ஜீவிப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. செத்த பிரேதங்களாக நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் சங்கீதக்காரனுடைய அனுபவம். நடைப்பிணமாக நாங்கள் அடைந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உதவி செய்யுங்கள். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இந்த சூழ்நிலைமை மாறணும். பலருக்கு ஆண்டவர் அற்புதம் அழகாக செய்திருக்கிறார். நான் உங்கள் விசுவாசத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் நம்பிக்கைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களுடைய பற்றுதலுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆனாலும் அதில் சரி பாதி மக்கள் இன்னுமா சத்துருக்களின் கைகளிலே நாங்கள் சித்தி தவிக்கிறோம். ஒருவேளை அது எங்க தவறு என்றால் தயவு கூர்ந்து மன்னித்து எங்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி தாங்க. வனாந்தரத்தில் வழியையும் ஆறுகளையும் உண்டு பண்ணுகிற என் தேவன், எங்களுக்காக வழியை ஏற்படுத்தி தாங்க. மிகுந்த கண்ணீரோடு பாரத்தோடு நாங்கள் கேட்கிறோம், பாரத்தோடு கேட்கிறோம் ஆண்டவரே.
இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் இந்த ஜபம்தான் நாங்கள் பேர் எடுக்கிறோம். இது வேறு யாரோ ஏறெடுத்த ஜபம் அல்ல, நீர் ஏறெடுத்த ஜபம். இந்த பாத்திரம் எங்களை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆனால் எங்களுக்கு தைரியம் இல்லை, அடுத்த பகுதி சொல்ல எங்களுக்கு தைரியம் இல்லை. ஆனால் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உடைய சித்தத்தின்படி ஆக கடுவது என்று சொல்லுகிற தைரியம் அல்ல. ஏனென்றால் நாங்கள் தேவகுமாரனும் அல்ல, பரிசுத்தரும் அல்ல, ஆண்டவரை போலவரும் நாங்கள் அல்ல. நாங்கள் குப்பைகள், புழுக்கள், ஒன்று கொதுவாத குப்பைகள். எனவே எங்களுக்கு ஒரு நீதியும் நியாயமும் செய்து எங்கள் நிலையை மாற்றி இதற்கெல்லாம் எங்களை சாட்சியாக நிறுத்த போறீங்க என்று நம்புகிறோம். இதற்கெல்லாம் காரணம் இதுதான் அப்படின்னு சொல்ல போறீங்க. நான் ஆபிரகாமுக்கும் மோசேக்கும் செய்தது போல, யோசேப்புக்கும் செய்தது போல, இந்த ராஜாவுக்கு செய்தது போல உங்களுக்கும் செய்வேன் என்று சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சதாக்கால் நிலைத்திருப்பதாக. ஆமென். பிரியமானவர்களே, திரும்பவும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது எந்த நேரத்தில் திரும்ப யார் பிளாக் பண்ணுவா எனக்கு தெரியாது. அதனால் தயவு செய்து இது மற்றவர்களுக்கு நீங்கள் தான் ஷேர் பண்ணணும். அது உங்களுக்கு விருப்பமானால் அதை செய்யுங்க. இது செய்வதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னா கண்டிப்பாக செய்யாதீங்க. உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயம் செய்யுங்க. ஏன்னா ஊழியம் சாதாரண விஷயம் அல்ல. இயேசுவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் சுகமாக இருங்க. God bless.